கல்யாணம்னாலே அதுல ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்கும். இருக்காதுங்களா பின்ன? இந்த பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எனக்கு இப்படியான நிபந்தனை இருக்கு, ஹஸ்பண்ட் இப்படிதான் இருக்கணும்னு எனக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இந்த பக்கத்துல தம்பி இப்படி எல்லாம் நிபந்தனை எல்லாம் போட்டோம்னா கல்யாணமே ஆகாது. கேள்வி குமரியாக முடியுமா? முடியாது. கருவாடு மீனாக முடியுமா? முடியாது. அதே மாதிரி உனக்கு கல்யாணம் முடியாது. கண்டிஷன் நம்பர் 1. என்ன 8 கண்டிஷன் சொல்லு, ஒண்ணா கேக்குறேன். வரப்போற மாப்பிள்ள பிசினஸ் தான் பண்ணணும், 9 to 5 ஜாப் பண்ணக்கூடாது. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட். செகண்ட் ஒன் வந்து ஒரு ME BE பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. தேர்ட் ஒன் வந்து ஓன் ஹவுஸ் கார். நீங்க கார்ல நீங்க என்ன மாதிரி பொண்ணை எதிர்பார்க்கறீங்க? பாட்டு பாடணும். எதுக்கு நீ பாட சொல்ற? சும்மா இருங்கண்ணா, ஊமையா இருந்துச்சுன்னா பாட்டு பாடணும். மர்க்கா சொல்லு. பாட்டு பாடணும். ஏன் தெரு தெருவா பாட வச்சு பிச்சை எடுக்க போறியா? இல்ல, பாட்டு தாலாட்டு பாடணும். நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு சிச்சுவேஷன் சாங் வேறயாடா. சீரியஸ் கண்டிஷனே எல்லாரும் பார்த்துட்டு வேற இருக்காங்க. மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிஷன் நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராம கல்ச்சரோடும் இருக்கணும். கிராமத்து பொண்ணுங்கன்னா அடக்க ஒடுக்கமா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கிராமத்து பொண்ணு தானே, வாங்க தோ அடக்க ஒடுக்கமா இருக்காங்க. கண்டிப்பா தமிழ் நல்லா பேச தெரியணும். எனக்கு வந்ததான் தமிழ் பேச. எல்லாமே அம்மியை வச்சு அரைச்சி அது வந்து நான் எதிர்பார்க்கறேன். உங்களுக்கு அம்மி அரைக்க தெரியல, அம்மி எடுத்துட்டு வாப்பா. அம்மி எடுத்துட்டு வா, மம்மி எடுத்துட்டு வான்னு டென்ஷன் பண்ற. நீ என்ன கண்டிஷனை போட்டுருக்கலாம்னா, அம்மியில அரைக்க தெரிஞ்ச மாமியார் வேணும்னா அது கண்டிஷனை போட்டுருக்கலாம். அத்தை மட்டும் போதும் மாமா. யார என்ற பொண்டாட்டி? ஆமா மாமா. எடுத்த வாயில அடிக்க. கேக்குறேன், உங்க பொண்ண இந்த கண்டிஷன் போற மாப்பிள்ளை குடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போதுமா? எனக்கு இப்போ இங்க வந்துதான் ஒரு பாயிண்டே வந்திருக்கு. எனக்கு கிராமத்து பையனே வேண்டாம். ஏண்டா அநியாயத்து கிராமத்து பசங்க எல்லாரும் போட்டு தாக்கி விட்டியே. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? காஃப் இருக்குன்னா அப்ப வீட்லயே நம்ம அம்மாலாம் டக்குன்னு கஷாயம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரே ஒரு நாள் என்னைக்கோ இரும போறதுக்கலாமாடா கண்டிஷன் போட முடியும்? சும்மா இருங்கண்ணா. எனக்கு வயசாயிட்டே போகுது. நாளைக்கு தலைவலியா ஜுரமான்னு கேட்க ஒரு பொண்ணு வேணாமா? அது எதுக்குடா பொண்ணு? எனக்கு இது வரைக்கும் பார்த்த பசங்க எல்லாருமே ஃபாரின் பசங்க தான். இந்த உள்ளூர் பசங்களுக்கெல்லாம் அழகு இல்லையா, ஆண்மை இல்லையா, இளமை இல்லையா, இல்ல வீரம் இல்லையா? சோ கல்யாணம் பண்ணி நீ ஊருக்கு அவங்களோட கூட்டிட்டு போயிடணும். இல்ல நீ இங்க இருந்து ஓகே உன்னை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் உன்னை விட்டு ஓடி போயிட்டானா? அப்படிலாம் ஒண்ணும் ஓட மாட்டாங்க. தாய்நாட்டை விட்டு ஓடினவன் தாரத்தை விட்டு ஓட மாட்டான்னு என்ன நிச்சயம்? குக்கிங் தெரிஞ்சிருக்கணும். சமைக்க தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரியாது. சமையல் சுமாரா தான் பண்ணுவேன். எனக்கு என்ன அதுல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் ட்ரை பண்ணாலும் நல்லா இருக்காது. அட்லீஸ்ட் பேலன்ஸ் பண்றதுக்கு இருக்கணும். அதுக்குன்னு சமைக்க மாட்டேன்ல இல்ல ஆண்டி. யூடியூப்ல பார்த்தாது வாரத்துல 3 நாள் சமைச்சு பேசி பழகி அவங்க வீட்லயும் செட் ஆகி எனக்கு செட் ஆச்சுன்னா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஒரு பொண்ணு நடு ரோட்ல புலம்பிட்டு இருக்கா, பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பாவமா தெரியலையா? கொஞ்சம் கலாய்ச்சிட்டு ஜாலியா இருக்க பையனா பிடிக்கும். எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா என்னாச்சு, கல்யாணத்தை பார்த்தா பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாழ்க்கையில இதுக்கே நீ பயந்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிசிஷன் எப்பறம் எடுப்பீங்க? ஃபுட்டியா இருக்கு. என்ன கேட்ட? ஃபுட்டியா இருக்கு. மர்க்கா சொல்லு. ஃபுட்டியா இருக்கு. நான் நல்லா சாப்பிடுவேன். அவங்களும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டாங்கன்னா வெளில போகும்போது எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருக்காது. நீ வந்து அவங்க கூட சுத்தக்கூடாது, இவங்க கூட சுத்தக்கூடாது. என் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துல தலையிடக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 1. அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண முடியுமா? தெலமா கொஞ்சம் டைம் குடுறா ப்ளீஸ். பேட்டில் கிரவுண்ட் மொபைல் எல்லாம் விளையாடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோலோவா போசல இப்ப தெரியுதுடா நீ ஏன்டா ஃப்ரெண்ட விட மாட்டேன்னு சொல்லி சொல்றேன்னு. மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன், ஊருப்படவே மாட்டேன். நீங்க பப்ஜி விளையாடிட்டு இருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே ஊர் சுத்திக்கிட்டே இருப்பீங்க, உங்க பொண்டாட்டி மட்டும் பொண்டாட்டியா இருக்கணும். அது எப்படி லாஜிக்? எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து பாதியிலே நம்ம குடும்பத்துக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம கால் மாட்டுல உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகுறாள, அவதான்டா பொண்டாட்டி. கட்டாயமா அவர் பேங்க்ல மேனேஜர் லெவல்ல தான் இருக்கணும். எப்படியும் அப்பா நமக்கு நல்ல பேங்க் மாப்பிள்ளைங்களா தான் பாத்துட்டு வந்திருப்பாரு, எனக்கு தெரியும். மினிமம் 25,000 எனக்கு போடணும் மாப்பிள்ளை வீட்ல இருந்து. என் காதை செவிடாக்கிக்கலாம். இந்த கன்றாவி எல்லாம் கேட்க வேண்டியது இல்ல. எங்க வீட்ல நகையெல்லாம் போட மாட்டோம். நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி ஏதாவது சொன்னா பரவாயில்ல. இல்ல என் மம்மியும் போடணும், அவங்களும் போடணும். யோ, அடுத்த வீட்டுக்கு போறவளுக்கு என்ன போடணும், எவ்வளவு போடணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். 10 சவரனே ரொம்ப ஜாஸ்தி. கண்டிஷன் நம்பர் 1 வந்து சோஷியலி ரொம்ப அவேரா இருக்கணும். ஆன்டிநேட்டலிசம் சார், அதாவது குழந்தை பெற்றுக்க கூடாது. உனக்கெல்லாம் எப்பறா கல்யாணம் நடக்கும்? பேட்ரியார்கின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சார். ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்றது அது ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்கே இருக்கு. உன் லென்த்துக்கு பேசாதடா, என் லென்த்துக்கு பேசுறா. என்னோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் ஏன் அப்புறம் உங்களை கஷ்டப்படுத்த போறேன்? அங்கமா தாங்குவேன் சார். டேய் உழைச்சு சம்பாரிங்கடா. ஏன்டா ஊரங்காசுக்கு நீங்க எல்லாம் ஆசைப்படுறீங்க? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.